ஹாய் வணக்கம். ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. டிஃபனுக்கு செம்ம ஏற்ற காம்பினேஷன் இது. சால்னா, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உடச்சக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் போல் மிளகு, பட்டை, லவங்கம், தேங்காய். ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டுட்டு அதை கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். மிளகு நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, கல்பாசி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்ததை கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் இதெல்லாமே வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, புதினா, மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஆப்ஷனல் தான், மீல் மேக்கர் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா ப்ளெயின் சால்னா கூட பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நல்லா இதிலே எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். உப்பு சேர்த்து கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தாவே ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு இறக்கி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.